வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்க 17/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 16/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைய கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராலாம் ஆகுதுன்பா. வித்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து 6-7 மணிக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ½ அன் ஹவருக்குள்ளே ஆயிடுதுன்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் ₹11, டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா ₹12, த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ₹22. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. நீ பார்த்திங்கன்னா 16/2/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2-8-2. இந்த 2-8-2க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சுன்பா. போர்டு மாறாத வெற்றி 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் வந்து நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆல் போர்டில் வந்து 2-7 கொடுத்துருந்தோம். 2-7லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக 2 போர்டில் பாஸ் ஆகிருக்குன்பா. 2ஆம் நம்பர் மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 போர்டு வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 2ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் எடுத்திருந்தோம். ஸ்ட்ராங்காக வந்து 2ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள்ஸில் இன்றைக்கி பொழுதில் நம்ம வந்து 16ஆம் தேதி நம்மளுக்கு வந்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸு அப்படின்னு சொல்லி 3 ஷோவும் சேர்த்து நம்ம கொடுத்துருந்ததில் பார்த்திங்கன்னா 2 அதாவது 2-2 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கே வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. 2-2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணிக்கே ஏசி வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. சூப்பராக வந்து நம்மளுக்கு 2 செட்டில் வந்து ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 4 செட்டு தான் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு 1 மணிக்கே வந்து இறங்கிடுச்சு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 5-2-8. இந்த 5-2-8க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குமா. சூப்பராக பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா 2-8 இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இந்த 2-8க்கு பார்த்திங்கன்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து 4-2-8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 4-2-8க்கு பதிலாக 5ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கும். இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. 6-3லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா 6-3 வரல. பார்த்திங்கன்னா இது 2லையும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் பார்த்திங்கன்னா இதில் 3ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இப்படி வந்து கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர் தான் நம்மளுக்கு வந்து இறங்கியிருக்கு. 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வந்து இறங்கியிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2ல் ஒரு நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். 6-8ன்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கும். மிஸ் பண்ணிட்டோம். நம்ம 2 நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி 2 நம்பரையும் சேர்த்து கொடுத்தேன். 6-3லேருந்து ஒரு நம்பராச்சும் வரும், இல்லைன்னா 2 நம்பர் வரும்ன்ட்டு கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாகவும் 2 போர்டு கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. 2 செட்டில் ஒரு செட்டு பாஸ் ஆகிடுச்சு. பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் மட்டும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. 5ஆம் நம்பர் இருந்திருந்தால் நம்மளுக்கு சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மணிக்கு சுத்தமாக சொதப்பிச்சுன்பா. சுத்தமாக பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. 0 மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருக்கு. நம்மளுக்கு டோட்டலாக ஃபெயில் ஆகிருக்கு. நம்ம வந்து நேற்று அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா 0-7 நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கோம். அன்றைக்கி வந்து இறங்கலை. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இறங்குது. டோட்டலாக நம்மளுக்கு 8 மணிக்கு வந்து கொஞ்சம் கேசிங் வேறு தான் எடுத்துகிட்ருக்கோம். 8 மணிக்கு வந்து இன்னும் செட் ஆகலை. 1 மணிக்கும் 6 மணிக்கும் கூட அப்பப்போ பாஸ் ஆகிட்டுருக்குது. நம்மளுக்கு 8 மணிக்கு மட்டும் தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிது. சரி, ஓகே நண்பா. நம்ம வந்து நேற்று ஒரு ட்ரிக்கு சொல்லிகிட்டே இருந்தோம். நம்ம 2 நாளாக சொல்லிகிட்ருக்கோம். நம்ம நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வச்சுருந்தது, அதாவது 4-9-8. இந்த 4-9-8ல் வந்து 8ஆம் நம்பரை வந்து நம்ம வந்து
அடுத்த நாள் ரிசல்ட்டில் 8, 8க்கு பவர் 3 இது 2 நம்பரும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டில் வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த ரிசல்ட்டில் வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து அந்த நம்பர் அப்படியே வந்து இறங்கிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் 2க்கு பவர் 7 இல்லைனா 2ஆம் நம்பர் அடுத்த ரிசல்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து இறங்கிருச்சு. இந்த 8 மணிக்கு மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு கனெக்ட் ஆகாமல் இருக்குது. 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 8 இல்லைனா 3 வர வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா 007ன்னு வந்திருக்கு. டோட்டலாக வந்து மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. 007 8 3 நம்மளுக்கு கணக்கானதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நான் ஒரு கெஸிங்கில் கொடுத்துருந்தேன். அதில் வந்துருன்னு எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மட்டும் அந்த கெஸிங் வந்து பாஸ் ஆகலை. நாளைக்கு பார்த்திங்கன்னா 7 இல்லைனா 2 அதாவது 1 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 7 இல்லைனா 2 இந்த 2 நம்பரில் நாளைக்கு காலையில் 1 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் 17/2/2024க்கான 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் 7 8 7 2 7 1 7 5 3 8 3 2 3 1 3 5 2 1. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 7 1 1 7ன்னு வரலாம், 3 1 1 3ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 8 1 7 8 5 7 2 1 7 2 5 3 8 1 3 2 5. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 2 1 3 2 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5 1 5லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் நம்மளுக்கு வந்து 3 ஷோவுக்கு சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1 1 5 5 8 8 7 7 9 9 இந்த மாதிரி நம்பர்ஸ்லேருந்து டபுள்ஸில் ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் டபுள்ஸில் இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஷோவுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸிங்கில் இதில் ஏதாச்சும் டபுள்ஸில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 8. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6 9 6 0 6 4 6 8 9 4 9 8 0 4 0 8 7 8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9 8 8 9ன்னு வரலாம், 7 9 9 7ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 9 4 6 9 8 6 0 4 6 0 8 7 9 4 7 0 8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 7 9 4 7 9 8. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7 8 7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 7லேருந்து உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு ரெகுலராக பாஸ் ஆகிட்டுருக்க நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டு கெஸிங் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு. 4 8லேருந்து நான் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்றதுனால 4 8லேருந்து 8ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 4ஆம் நம்பர் ரிட்டனில் வர்ற மாதிரி தோணுச்சுனால் 4ஆம் நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 4ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி போர்டு கெஸிங் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆவது நாள் 2ஆவது நாள் அப்புறம் இன்றைக்கி 3ஆவது நாள் வந்து சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டு கெஸிங் 4 8 4 8லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வர்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்க நண்பா. 4 8ல் இந்த சி போர்டு கெஸிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பாஸ் ஆகிட்டுருக்குது. ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறனாலும் 4 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் கெஸிங்கில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த 4 8ல் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கனால 8ஆம் நம்பர் எழுதியிருக்கேன். அதே மாதிரி 7ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால 7ஆம் நம்பர் எழுதியிருக்கேன். 7 8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால 9ஆம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கெஸிங் எடுத்திருக்கோம். சிங்கிள் போல் 9ஆம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 7 4 2 4 6 4 9 7 6 7 9 2 6 2 9 1 6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 4 6 6 4. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 7 6 4 7 9 4 2 6 4 2 9 1 7 6 1 2 9. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4 2 6 1 7 6. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 1 6 1லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நாளைக்கு 8 மணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இல்லைனா வேண்டாம், விட்டுருங்க. 1 மணிக்கும் 6 மணிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம அந்த ட்ரிக்ஸ் சொன்ன வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்க நண்பா. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.